ஜெய்பி மூவி மாதிரியே இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல மடபுரம்ன்ற பிளேஸ்ல பத்ரகாளி அம்மன் கோவில்ல ஒருத்தர் வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட நேம் தான் அஜித் குமார். அவருக்கு ஏஜ் 28 ஆகுது. ஜூன் 27 ஃப்ரைடே அன்னைக்கு டாக்டரும் அவங்களோட அம்மாவும் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்போ வந்தவங்க அவங்களோட காரை பார்க் பண்ண சொல்லி கீயை அந்த வாட்ச்மேன் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. டாக்டரும் அவங்க அம்மாவும் ரிட்டர்ன் கிளம்பும் போது தான் தெரிஞ்சிருக்கு கார்ல வச்சிருந்த 14 சவரனும் காணும்னு. சோ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யார் மேல சந்தேகம் இருக்குன்னு கேட்டதுக்கு வாட்ச்மேன் மேல சொல்லியிருக்காங்க. சந்தேகம்ன்ற அடிப்படையில மட்டுமே அஜித் குமார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவரை விசாரிக்காம வெளியே நிறைய பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் அவரை அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. மூங்கில் ஸ்டிக்கால் அடிக்கிறது, ராட் கம்பியால் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்க. அஜித் குமார் பிளஸ் அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அஜித் குமார் உயிரோட இல்ல. அவர் அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. சோ ஃபைனலி வாட் இஸ் மை கருத்துனா, பெரிய பெரிய தப்பு செஞ்சவனுங்க, ரேப் பண்ணவனுங்க, ஏன் இப்ப கூட லா காலேஜ் இஷ்யூ போயிடுச்சு, அவனுக்கு கூட இந்த மாதிரி கொடூரமான விஷயம்லாம் நடந்திருக்காது. ஜஸ்ட் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில மட்டுமே இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு இவ்வளவு கொடூரமான விஷயம் செஞ்சு அவரை கொலையே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இதே இடத்துல நல்ல பேக்ரவுண்ட் உள்ள பசங்களோ பெரிய பணக்காரங்க பசங்களோ இருந்திருந்தா இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்களா? கிடையாது. பணக்காரனா பயம், ஏழைனா இலக்காரம். ஏன்னா கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு. பாதுகாப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாம் மீடியா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் மாறி போச்சு.